யோசிச்சுட்டு இருக்கேன். டிரைவர் சொன்னது எல்லாமே ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கு, ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, பாடி கட்டுவாங்க, அங்க வந்து தொழிலதிபருக்கு அதிகம், இதெல்லாம் அவர் சொன்னார். அந்த வயசுலயே அப்படியே ஞாபகம் இருந்தது. இதெல்லாம் ரீமைண்ட் பண்ணி ஒரு பேப்பர்ல கடகடன்னு எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எம்எம்ஏக்கு உடனே எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ரோக்ராம் நான் எடுத்துக்கிறேன், நாமக்கல் ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்தாப்புல வந்து யார் நாமக்கல் வந்து சேர்மன் ஆனும்போது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி கணேசன் ஆண்டவர் டிவிஎஸ் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே சொல்லிடுங்க, நான் வந்து சென்னை வந்த உடனே இமீடியட்டா நான் பேசுறேன் அப்படின்னு போனை வச்சுட்டேன். பிரகாஷ் சார் கால் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கேலண்டரை பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். 3 நாள் முன்னாடி கால் பண்ணாரு. அப்புறம் இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் நாமக்கல் பத்தி. உண்மையா இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி வந்து மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, தொழில் துவங்குங்க அப்படின்னு இப்ப சொல்றாரு. ஆனா இது வந்து நாமக்கலுக்கு வந்து புதுசு கிடையாது. ஆல்ரெடி தொழில் தொடங்கி இன்னைக்கு வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. சின்ன சின்ன உதாரணங்கள், நான் காலையில இருந்து வந்ததுல இருந்து இட்ஸ் மோர் எந்தூசியஸ்ட். எந்த இடம் போனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண, அந்த எக்கனாமிக் ஆர்கிடெக்ட் அப்படின்னா அந்த ஊர்ல எப்படி பிசினஸ் பண்றாங்க, அந்த தன்னடக்கம். இங்க வந்து நான் நாமக்கல் வந்த உடனே மெட்ராஸ்ல வந்து பிசினஸ் பண்ணாங்கன்னா கடன் இருக்கும், கிரெடிட் கார்டு இருக்கும், ஆனா பேசுறது பாத்தீங்கன்னா 1000 கோடி பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு இருக்கும். அந்த ஒரு அது ஒரு நம்பிக்கையோட பேசுவாங்க. பட் இங்க வந்து பிசினஸ் வந்து 1000 கோடி பண்ணாலும் அந்த ஒரு ரெஸ்பெக்டோட, அந்த ஒரு மரியாதையோட, அந்த கத்துக்கணும் பேசணுங்கிறத வந்து கிளியரா நான் காலையில 6:30 மணிக்கு பஸ்ல இருந்து, ஆட்டோ டிரைவர்ல இருந்து நான் ஹோட்டல்ல வந்து அதுக்கப்புறம் இன்டராக்ட் பண்ணி டெலிவிஷன்ல வந்து கால் பண்ணி கொஸ்டின் கேட்கும் போது கூட அந்த ஒரு ஃபீல், அந்த ஆண்டர்பிரனர் ஃபீல் ஆல்ரெடி இருக்கு. ஒரு ஆண்டர்பிரனருக்கு என்ன தேவைன்னா கத்துக்கிற மனப்பான்மை, அது ஆல்ரெடி இருக்கு நாமக்கல்ல. இது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிறது வந்து எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க ஜஸ்ட் வந்து கேட்க தான் போறீங்க, அது ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கிறத நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, அது மெட்ரோ நகரங்களுக்கு வேணா வந்து அது புதுசா இருக்கலாம், இன்னைக்கு வர புது ஜெனரேஷனோட புதுசா இருக்கலாம். பட் நாமக்கலுக்கு வந்து இதை நான் எப்படி சொல்வேன்னா செகண்ட் ஆண்டர்பிரனர் ரெவல்யூஷன் நான் சொல்ல வரேன். ஸ்டார்ட் அப் இந்தியா வரதுக்கு முன்னாடியே, கவர்மெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க தொழிலதிபரா உருவாகி, இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைச்சது, அந்த 15,000 லாரி ஃப்ளீட் இங்க இருக்குன்னு எனக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஏஷியா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரி கவர் பண்ணியிருக்கேன். தாய்வான், மலேசியா, ஜப்பான், சைனா, எவ்ரி கண்ட்ரி ஐ ஹவ் நாட் சீன் 15,000 fleets of லாரி ஹப். அண்ட் தொழில் இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா முதல் கட்டமா லாரி பில்டிங், லாரி பாடி பில்டிங். அது வந்து அசோக் லேலண்ட் லாரியா இருக்கலாம், டாட்டாவோட லாரியா இருக்கலாம், பாரத் பென்ஸோட லாரியா இருக்கலாம். பட் அதோட பாடி வந்து இங்க தான் கட்டுறாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் திங். லாஜிஸ்டிக்ஸ் தான் முதுகெலும்பு இந்த கண்ட்ரிக்கு. அது இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு முக்கியமானது. நீங்களாம் நேஷன் காஸ்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படின்றது பிராக்டிக்கலா, ஒரு நாள் லாரி நின்னா மெட்ராஸ்ல காய்கறி கிடையாது, கேஸ் இல்ல, எல்லாரும் திண்டாட வேண்டியதுதான். ஒரு 10 நாள் நிறுத்தினீங்கன்னா மொத்தம் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த சிட்டிக்கு இருக்கு. அதுல எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் நாங்க பார்க்கும்போது, எந்த ரிசெஷன் கண்ட்ரியில வந்து எந்த மாதிரியான ரிசெஷன் வந்தாலும், எக்கனாமிக் டவுன்ஃபால் வந்தாலும், பொருளாதார அடி வாங்கினாலும் நாமக்கல் அடி வாங்காது. ஏன்னா உங்களோட வந்து இண்டிஜினியஸ் பிசினஸ். நீங்க வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்பி இல்ல, யூஎஸ் டாலர் நம்பி நீங்க இல்ல, யூரோப்பியன் யூரோ நம்பி நீங்க இல்ல, ஜாப்பனீஸ் என் நம்பி நீங்க இல்ல தாய்வான் NT டாலர்ஸ் நம்பி நீங்க இல்ல ஸ்ரீலங்கன் ரூபீஸ் வச்சு நீங்க ரூபி வச்சு நீங்க இல்ல. உங்க தொழில் வந்து இண்டிஜினியஸ், ரியல் மேக் இன் இந்தியா ஆல்ரெடி இங்க இருக்கு. இன்னைக்கு மேக் இன் இந்தியாங்கிறது வந்து சில பேருக்கு வந்து அது புதுசா இருக்கலாம் மெட்ரோ சிட்டில, பட் மேக் இன் இந்தியா ஆல்ரெடி இங்க இருக்கு. ஸோ தொழில் தொடங்குறது ஆல்ரெடி இங்க இருக்கு. இப்போ இந்த செஷன்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொழில் தொடங்குறதுக்காக கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான சலுகைகளை வந்து கொடுக்க தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, தொழில் அதிபர்களை உருவாக்கலன்னா இந்த நாடு வந்து பின்னோக்கி போயிடும்ங்கிறது கிளியரா வந்து விசிபிளா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாப்புலேஷன் இளைஞர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. இளைஞர்கள்னா என்னன்னா 25 வயசு. நான் சொல்றது இளைஞர் வந்து மனசுல இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கும். பட் அந்த ஏஜ் குரூப் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வழியா பிரிக்கிறாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா,
25 வயசுல இருந்து 35 வயசு இருக்கவங்க இளைஞர் அப்படின்றாங்க. அது கீழே தான் இளைஞர் இல்லை ஆக்சுவலா. அந்த 25 வயசுல இருந்து 35 வயசு இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா 60% பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்காங்க. அப்ப 40% வேலை என்ன? அப்ப 60% தான் இந்த நாட்டுக்கு முக்கியமானு கேட்டா கிடையாது. அந்த 60% வந்து உபயோகரமா ஆகணும்னா இந்த 40% இருக்கிற முதியவர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, 36 வயசு இருக்கவங்க கூட சீனியர் கேட்டகரியில வராங்க. அவங்க வந்து இந்த இளைஞர்களை வந்து கைட் பண்ணி மென்டார் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அந்த பிசினஸையோ அந்த தொழிலையோ அந்த எம்ப்ளாயி, நான் சொல்றது வந்து எல்லாரும் தொழிலாளர்கள் ஆக முடியாது, அந்த நீங்க எம்ப்ளாய் பண்ணியிருக்கிற தொழிற்சாலையில் இருக்க எம்ப்ளாய் பண்ணியிருக்க வேலை பண்றவங்களையோ கைட் பண்ணி நல்ல வழியில விட்டுட்டு போறதுக்கு இந்த 40% ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 60-40 உலகத்துல எங்கேயுமே கிடையாது. யூஎஸ் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாம் பெருமையா பாக்குறோம். நம்புங்க, இன்னும் 20 வருஷத்துல வந்து இந்தியா மேல இருக்கும். காரணம் என்னன்னா பாப்புலேஷன். ஒரு காலத்துல ஏன் வந்து இவ்வளவு கூட்டம் பெத்துக்கிறாங்க இந்தியா அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு அது வந்து அசெட்டா மாறிடுச்சு. அசெட்டா இல்ல வந்து ஒரு லயபிலிட்டியா? அந்த கூட்டம் 60% இளைஞர் கூட்டம் வந்து சொத்தா மாற போறாங்களா நாட்டுக்கு, இல்ல கடனா மாற போறாங்களான்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்க போறோம், எந்த அளவுக்கு வந்து தொழில் அதிபர்கள் உருவாக்க போறோம்ன்றத பேஸ் பண்ணி தான் இந்த 60% கடன் ஆக போறாங்களா இல்ல சொத்தாக போறாங்களான்னு இருக்கு. இதுதான் ரியல் ஸ்டேட்டஸ். இது ப்ராப்ளம். இந்த 60% வந்து கவர்மெண்ட் வந்து கையெடுக்கும் போது ஜூன் 2014 அன்னைக்கு வந்து பிரதம மந்திரி வந்து சார்ஜ் எடுத்தாரு. நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய இன்டர்வியூஸ் போகும்போது கேட்கறது ஒரே கேள்வி என்னன்னா, சார் நீங்க வந்து போன கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நான் எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல, எது நல்லதோ அதுக்கு சப்போர்ட் பண்றோம். போன கவர்மெண்ட் நல்லது பண்ணாங்களா? எல்லா கவர்மெண்ட்டும் நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. பட் மெஜாரிட்டி அவங்க கிட்ட இல்ல. இன்னைக்கு அந்த மெஜாரிட்டி வந்தது. காங்கிரஸ் இருந்தாங்க, ஜனதா தள் வந்தது, காங்கிரஸ் வந்தது, காங்கிரஸ் இருந்தாங்க, திருப்பி பிஜேபி வந்தாங்க, திருப்பி காங்கிரஸ் வந்தாங்க, திருப்பி பிஜேபி வந்திருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி கவர்மெண்ட் 60 வருஷத்துல மெஜாரிட்டி கவர்மெண்ட் முதல் முறையா வந்து இப்ப கிடைச்சிருக்கு. அது லோக்சபால கிடைச்சது. இவ்வளவு தூரம் வந்தது காரணம் கூட அந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட். அது யார் கொடுத்ததுன்னா மக்கள் கொடுத்தது. கவர்மெண்ட் யாரால ஃபார்ம் ஆகுது? இது வந்து அவரா போய் உட்கார்ந்துக்கல, யாருமே அவங்களோட போய் உட்கார்ந்துக்கல. மக்கள் என்ன கவர்மெண்ட் நினைக்கிறாங்களோ அதுதான் உருவாகுது. அப்படின்னும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் பிரதிபலிப்பா வருது. ஸோ 2014 இந்த கவர்மெண்ட் வந்து கை மாறும் போது சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங், நான் சொல்றது டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங். இப்போ நீங்க வந்து பாடி கட்டுறீங்க, அது வந்து உங்களுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் வருது, அது நெகட்டிவ்ல இருக்குது. நாமக்கல் நெகட்டிவ்ல இல்ல, இந்தியா மொத்தம் நெகட்டிவ்ல இருக்குது. நான் வந்து இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இங்க வந்து வியாபாரம் பத்தி நான் பேசல. இப்போ ஒரு மொபைல் கம்பெனி வச்சிருக்காங்க, அது நோக்கியா இருக்கு, அந்த கம்பெனி இருக்கு, XRY கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி நான் பத்தி பேசல. டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் வந்து வீக்கா இருந்தது, நெகட்டிவா இருந்தது. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண முடியும் பிரைம் மினிஸ்டர்? அதுக்காக ஃபர்ஸ்ட் ஊக்கத்தை கொண்டு வரணும், பிராண்ட் கிரியேட் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் பாலிசி 2014 வந்தா யாருக்கும் புரியாது, யாரும் படிக்க மாட்டோம், எல்லாரும் பேச மாட்டோம் அதை பத்தி. பாலிசியா அது இருக்கும். அதுக்காக என்ன பண்ணாரு, மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து அமிதாப் காந்த் அப்படிங்கிற ஒரு IAS ஆஃபீஸர் தான் வந்து கையெடுத்து பண்ணாரு. அவர் இன்கிரெடிபிள் இந்தியாங்கிறது டூரிசம் ப்ரொமோட் பண்றதுக்காக இந்தியாவுக்கு பண்ணார். நிறைய பஸ் பாத்தீங்கன்னா இன்கிரெடிபிள் இந்தியா ஓடிட்டு இருந்தது. அந்த செயல்முறையை செஞ்சவர் தான் அமிதாப் காந்த். அந்த அமிதாப் காந்த் வந்து பிரைம் மினிஸ்டரோட கைடன்ஸ் பேஸ் பண்ணி மேக் இன் இந்தியாவும் கொண்டு வந்தாரு. அதை தொடர்ந்து ரெண்டாவது ப்ராப்ளம் ஸ்கில் இந்தியா கொண்டு வந்தாரு. என்ன ரெண்டாவது ப்ராப்ளம் இருந்தது கண்ட்ரியில? இந்த 60% பீப்புள் எப்போ வந்து நாட்டுக்கு வந்து தேசத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா, அவங்கள ஊக்குவிச்சு அவங்க செயல்படுற அளவுக்கு வந்து எக்யூப் பண்ணாதான் அவங்க வந்து ஸ்கில் ஆகி ப்ரொடக்ட் ஆவாங்க. என்ன ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு? எல்லா குடும்பத்துக்கும் இன்ஜினியர் உருவாகணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு டிகிரியும் வாங்கிடுறாங்க. ஏன் வாங்குறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு யூஎஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஹூஸ்டன்லயோ சிலிகான் வேலிலயோ எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க டாக்டர் பண்ணாங்க, டொனேஷன் கொடுத்து பண்ணாங்களா, மெரிட்ல பண்ணாங்களா, டாக்டர் ஆகணும். ஸோ டாக்டர் ஆயிட்டோம். அந்த கோர்ஸை வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம எடுத்து பண்றோம். இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, வேலைக்கு போகணுன்றது இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த கோர்ஸ்னால என்ன ரிசர்ச் பண்ணணும், என்ன புதுமையை கொண்டு வந்தோம் அந்த கோர்ஸ்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், தாய்வான் போயிருந்தேன். தாய்வான் வந்து நம்பர் 1 இந்த இன்னோவேஷன் இந்த வேர்ல்ட். தாய்லாந்து கிடையாது, தாய்வான்.
தாய்வான் வந்து அதோட கேபிட்டல் வந்து தாய்பை. தாய்லாந்தோடது வந்து பேங்காக். நிறைய பேர் தாய்வான் தாய்லாந்து நிறைய பேர். ஸோ தாய்லாந்து போய் வந்தீங்களா சார், மசாஜ் பண்ணுறீங்களா? தாய்வான் வந்து தாய்பை சைனால இருக்கு, ரிப்பப்ளிக் ஆஃப் சைனால. ஸோ அந்த தாய்பை, அந்த தாய்வான் வந்து நம்பர் 1 in the innovation in the world as per the Bloomberg report. இதை நான் ஏன் சொல்ல விளையாடுறேன்னா, ராஜ பிரதாப் ரூடி மினிஸ்டர் ஃபார் ஆனரபிள் மினிஸ்டர் ராஜ பிரதாப் ரூடி வந்து சென்னை வந்திருந்தாரு. கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் சதர்ன் மீட்ல வந்திருந்தாரு. அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, பிரதம மந்திரி வந்து போஸ்ட் எடுத்த உடனே முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி வந்து ஃப்ளோட் பண்ணாரு. அதுதான் மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். அந்த மினிஸ்ட்ரி வந்து ராஜ் பிரதாப் ரூடி கிட்ட கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து பார்லிமெண்ட்ல ராஜ் பிரதாப் ரூடி தான் பேசினாரு. இப்போ நான் இருந்ததுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கேபினெட் மினிஸ்டர். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, வேலை கிடைக்கல. ஆனா நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டிரைவர்ஸ் இல்ல. நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எலக்ட்ரீஷியன்ஸ் இல்ல. நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, வெல்டிங் பண்றவங்க இல்ல. நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, கார்டனிங் பண்றவங்க இல்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க, ஆனா கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆனா யார் ரிப்பேர் பண்றதுன்னு தெரியல. சிச்சுவேஷன் என்னன்னா, எல்லாரும் இன்ஜினியர் ஆக முடியுது, எல்லாரும் டிரைவரும் ஆகலாம். ஆனா எல்லாரும் ஏன் இன்ஜினியர் ஆகிறாங்கன்னா, நல்ல சம்பளம் கிடைக்கும்னு ஆறாங்க, ஆனா வேலையே கிடைக்கிறது இல்லை. சரி, அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு ஐடிஐ பண்ற தொழில் பண்றத வந்து அந்த வேலையை கொடுத்தா 5000 ரூபாய்க்கு நான் ஏன் வேலை பண்ணும், ஆல்ரெடி 8 லட்ச ரூபாய் கடன் இருக்கு எனக்குன்றாரு. இதுதான் சிச்சுவேஷன் இன்னைக்கு கண்ட்ரியில. தாய்வான் என்ன நடக்குதுன்னா, ஒரு வெல்டர் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏழையா இருக்காரு. ஒரு வெல்டிங்னா ஒரு ஸ்கூட்டர் வந்து அந்த 1% அதை வெல்டு பண்றவர் நினைச்சிட்டு இருக்கோம். அங்க இருக்க வெல்டர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு வெல்டர் கிட்ட பேசும்போது 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 50% நார்மல் பாடம், 50% வந்து வெல்டிங் பாடம். 8ஆம் கிளாஸ்ல பாடம் படிப்பாரு, 50% இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாரு. அவங்க பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்றதோ, அவருக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகியோ ஏதோ கிளிக் ஆகி எடுக்கிறாரு அந்த சாய்ஸை. நடுவில் மாத்திக்கலாம் வேணாம்னா 9ஆம் கிளாஸ்ல திருப்பி அதே பண்றாரு. 10, 11, 12 முடிச்சு பேச்சுலர்ஸ்லயும் அதே பண்றாரு, மாஸ்டர்ஸும் வெல்டிங்ல பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச் பண்றாரு, புதுமையை கொண்டு வர்றாரு வெல்டிங்ல. வெல்டிங் துறையில வந்து ஒரு ப்ரொஃபஸரா ஒரு காலேஜ்ல இருக்காரு. அவர் பண்ண வந்த ரிசர்ச் வந்து ஒரு கம்பெனி, இண்டஸ்ட்ரி பீப்புள், பிசினஸ் பீப்புள் காசை போட்டு அந்த ரிசர்ச்சை வாங்கி அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி காசு பண்றாங்க, அந்த காசு பண்ற இண்டஸ்ட்ரி வந்து பேட்டன்ட்டுக்கு காசு அவருக்கு தராங்க. இவரும் பணக்காரராரு, அவரும் ஆறாரு. இவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்துறாரு வெல்டிங் பத்தி. இதனால வெல்டிங்லேயே நம்பர் 1 இருக்காங்க. அது சூழ்ந்து டெக்னாலஜி வருது. இதுக்கு காரணம் என்னன்னா எஜுகேஷன் சிஸ்டம், எஜுகேஷன் பாலிசி. எல்லாரும் வந்து ஐடிஐ வந்து ஒண்ணுமே படிக்கல, 10th ஃபெயில் ஐடிஐ போ, பாலிடெக்னிக் +1 +2 படிக்கல, எனக்கு பிடிக்கல, பாலிடெக்னிக் போ, அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஊரு, மெட்ராஸ், பெங்களூரு, இப்படி வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு குளோபல் தாட்டே இல்லை. இதுக்கு காரணம் வந்து எஜுகேஷன். என்னையும் கூட சேர்த்து நான் படிக்கும் போது கூட எத்தனையோ குவாலிஃபிகேஷன் கூட பண்ணா கூட எனக்கு இருந்தது, நான் முடிக்கும் போது தியரிட்டிக்கல் நாலேஜ் ஏட்டு சொரக்கா கறிக்க உதவாது. அதுதான் டிகிரி வச்சுட்டு இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். இதை மாத்தணும்னா எஜுகேஷன் சிஸ்டம் மாத்தணும். அதுக்காக வந்து ஸ்கில் இந்தியா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாரு. இது நான் சொல்லல, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஆனரபிள் மினிஸ்டர் ராஜ் பிரதாப் ரூடி வந்து சிஐ மீட்டிங்ல டிரைவர் இன்ஜினியர், கார்டனர் இன்ஜினியர், அப்புறம் அவர் சொன்னாரு, ஒரு நல்ல தோட்டக்காரர் வந்து இன்னைக்கு ஒரு இந்தியன் எம்பசி, யுஎஸ் எம்பசில 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் சம்பளம். நல்ல தோட்டக்காரர், அந்த எம்பசி நல்லா பாத்துக்கணும், லேண்ட்ஸ்கேப் நல்லா பாத்துக்கணும், 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க. சோ ஸ்கில் இருந்தா எங்க வேணா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இங்க இல்ல, மஸ்கெட் வேலை கிடைக்கும், தோவா வேலை கிடைக்கும், வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும். அந்த ஸ்கில் இல்லாதனாலதான் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இது காரணம் வந்து காலேஜோ யாரோ கிடையாது, நம்ம கல்ச்சுரல் சிஸ்டம். எஜுகேஷனை மாத்தி யோசிக்கணும். இப்போ நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், உங்ககிட்ட இருக்கிறது என்ன இருக்கு, டிரைவர்ஸ் இருக்காங்க, உங்ககிட்ட பாடி கட்டர் தொழில் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து போல்ட்ரி பிசினஸ் இருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் போல்ட்ரி இங்க வரணும், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிரைவிங் ட்ரைனிங் இங்க வரணும். அப்புறம் வந்து கைத்தறி தறி போடுறோம், தறி பண்ற ஈரோடுல தறி போடுறோம், நாமக்கல்லையும் தறி போடுறோம். அங்க ஈரோடுல பாத்தீங்கன்னா டெக்ஸ் வேலி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த கான்செப்ட் இங்க வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு தொழில், இங்க முக்கியமான தொழில் நான் பார்த்தேன், போர்வெல் மிஷின்ஸ். இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் ஆப்பிரிக்காவும் எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த போர் போட தொழில் எல்லாமே இங்க இருக்கணும். அதுக்கு இன்ஸ்டியூட் செட் பண்ணணும், அதை வந்து ஸ்கில் பண்ணணும். அதுல பெஸ்ட் பிஹெச்டிஸையும் டாக்டரேட்ஸும் உருவாக்கணும். பிஹெச்டி என்னன்னா, இங்க வந்து நாம வந்து கட்சியில போனதுக்கு அப்புறம் ஒரு காலேஜ் கூப்பிட்டு ஒரு பிஹெச்டி கொடுப்பாங்க, அது கிடையவே கிடையாது. பிஹெச்டினா ரிசர்ச்.
ரிசர்ச் லேப்ஸ் இருக்கணும், இனோவேஷன்ஸ் இருக்கணும். டிரைவிங் துறையில இனோவேஷன்ஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? எல்லா டிரைவர்ஸ்க்கும் டிசிப்ளின் சொல்லி தரலாம். எல்லா டிரைவர்ஸ்க்கும் வந்து தப்பு எந்த மாதிரி இடத்துல நடக்கும்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய பெரிய டிரைவர்ஸ் சொல்லலாம். ஒரு 50 வருஷம் இருந்தாலும் எவ்வளவு ரோட பார்த்திருப்பாரு, எவ்வளவு ஹைவேஸை பார்த்திருப்பாரு, எந்தெந்த ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் ஜோன்றதை பத்தி அவர் சொல்லலாம். எந்த நிறுத்தணும், எங்க நிறுத்தக்கூடாது, எந்த போஸ்ட், எந்த செக் போஸ்ட் வந்து ட்ரபிள்சம் செக் போஸ்ட்ங்கிற ட்ரைனிங் கொடுக்கலாம். இதனால வந்து காஷியஸா எல்லா டிரைவர்ஸும் முன்னோக்கி போகலாம். இந்த மாதிரி கான்செப்ட் தான் வந்து ஸ்கில் இந்தியா ப்ராஜெக்ட். இதை கொண்டு வந்தார் பிரதம மந்திரி. இன்னொரு முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து பிரதம மந்திரி என்ன கொண்டு வந்தார், டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின். இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து 1.3 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கும். 1.3 பில்லியன் பாப்புலேஷன் சைனாவை ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாப்புலேஷன் ஆகப்பட்டது வந்து அசட்டா மாறப்போகுது. எப்படின்னா இதெல்லாம் பண்ணா இந்த 1.3ல வந்து 60% வந்து யூத் பாப்புலேஷன். நீங்க 60% நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த யூத் பாப்புலேஷன்ல வந்து டோட்டல் பாப்புலேஷன் 1.3 பில்லியன் பாப்புலேஷன்ல 30 மில்லியன் மட்டும் தான் மொபைல்ல கனெக்ட் ஆயிருக்காங்க இன்டர்நெட்ல. இப்போ இவ்வளவு பேர் கனெக்ட் ஆகி பிளிப்கார்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி உருவாயிருக்கு. இவ்வளவு பேர் தான் கனெக்ட் ஆயிருக்காங்க. 1.3 பில்லியன்ல 30 மில்லியன் தான் கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்படியே பிளிப்கார்ட் ஒரு கம்பெனி உருவாயிருக்கு. Amazon.com ஒரு கம்பெனி உருவாயிருக்கு, இங்க இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸ்னாப்டீல் என்ற கம்பெனி இங்க பெரிய லெவல்ல போயிருக்கு. ஓயோ அப்படிங்கிற ஒரு ரூம்ஸ் அந்த ராகேஷ் அகர்வால் கொண்டு வந்தாரு. அந்த ராகேஷ் அகர்வால் பத்தி வந்து பிரதம மந்திரி பேசுறாரு. என்ன சொன்னாருன்னா, அவர் தாஜ் ஹோட்டல்ஸை விட நிறைய ரூம்ஸ் வச்சிருக்காரு. எப்படின்னா தாஜ் ஹோட்டல் கட்டி ஆப்ரேட் பண்ற ரூம்ஸ் வந்து 9000 ரூம்ஸ் இருக்கு டோட்டலா. ஆனா ராகேஷ் அகர்வால் ஆப்ல வந்து 12000 ரூம்ஸ் இருக்கு. காசே போடல. ஆனா இன்னைக்கு வந்து மலேசியா போகும்போதும் ஓயோ ரூம்ஸ் வழியா செக் பண்ணிட்டு நான் ரூம் புக் பண்ணேன். சோ நான் போய் தாஜ்ல போய் தங்கணும். அங்க இருக்கா போய் ரூம் இருக்கான்னு தேடணும், கால் பண்ணி கேட்கணும். ஆனா அப்படி ப்ரௌஸ் பண்ண பார்த்தேன், கிளிக் பண்ண போய் அது தாஜோட சேர்ந்துருச்சு இப்போ. சோ 12000 ஒரு 9000 கிட்டத்தட்ட 21000 ரூம் ஆப்ரேட் பண்றாரு. இது புதுமை. இந்த புதுமை எப்படி வந்தது? படிப்புனால அவருக்கு வரல, டிகிரினால வரல, ஒரு யோசனை. அந்த யோசனை மேல ஒர்க் பண்ணதுனால இந்த புதுமை வந்தது. இந்த யோசனை எந்த ஃபீல்டான வரலாம். இது வந்து வெசல் வாஷ் பண்ற மெஷின்ல வரலாம், கிளீன் பண்ற ஒரு கிளீனருக்கு வரலாம், இல்ல டிரைவருக்கு வந்து புதுமையை யோசிக்கலாம். சோ யாருக்கு வேணா இந்த புதுமை வரலாம். அந்த ஐடியாஸை வந்து கொண்டு வர்றது, அதை தட்டி அதை வந்து மேல் கொண்டு வர்றது தான்